போதைப் பொருள் நம்ம ஊர்ல அழிக்கவே முடியாது. அமைச்சரா இருக்கிறவங்க வந்து போதைப் பொருள் பண்ணக்கூடாது. இது எல்லா கட்சியிலையும் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சேலஞ்சு பண்ண கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிறாங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக கஷ்டப்பட்டேன். டெண்டர் கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும். 1 கோடி ரூபா விட்டேன்னா 5 கோடி ரூபா சம்பாதிப்பேங்கிற காரணத்துக்காக தான் நான் அரசியலுக்கு வரேன். போதைப் பொருளையும் மதுவையும் அரசியலில் ஊழலையும் ஒழிக்கிறேன்னு எவனாவது சொன்னான்னா பச்சை அயோக்கியம் போய் பேசுறான்னு 6 மாச குழந்தைக்கு மாத்திரை கொடுப்பாங்களா? அதுக்கு நீங்க உங்க வாத பிரதிவாதம் எல்லாமே ரைட்டு தான், அவ்வளவுதான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. போதை பழக்கம் இருந்தால் தாவேக்காவில் மந்திரி பதவி கிடைக்குங்கிற ஒரு இது தெரியும். விஜய் அவர்கள் தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து அரசு பதவி கொடுக்கறது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இவன் இப்படி பதவியில் இல்லாமல் வாங்கினாக்கா அது ஊழல், பதவியில இருந்து வாங்கினாக்கா அது கடமையை செய்கிறாங்க. நம்ம அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்காக வந்தார். எனக்கு மந்திரி பதவி கொடு, தனி விமானம் கொடு, அப்புறம் இன்னும் சில விஷயம் எல்லாம் கொடு, அப்புறம் தான் நான் வேலை செய்வேன்னு சொன்னா நீ யோகியம் தான். இன்னைக்கு ஒரு விஜய் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரா, ஏதோ ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காரா, ஏதாவது ஒரு சேவை இது பண்ணியிருக்காரா சொல்லுங்க. 150 கோடி ரூபாய் வரும். அந்த காசு யாரு இருக்கு? சேவை செய்யணுன்றது நீ பண்ணியிருக்கலாம். 150 கோடியில் ஒரு கிராமத்துக்கு மின்சாரம். சார் வணக்கம் சார். இப்போ தாவேக்கா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. காலையில் வந்து ட்ரக்ஸை விடுங்க, ஸ்போர்ட்ஸை எடுங்க அப்படின்னு ஒரு ரன் ஒன்று போகிறாங்க. முதலமைச்சர் போகிறாரு, கூட அமைச்சர்கள் போகிறாங்க, எல்லாரும் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. போதைப்பொருள் பழக்கத்தை விட்டொழிங்க, ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. அதுலேருந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது. தாவேக்காவினுடைய அமைச்சர் கில்லி சரத் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டேடியமில் வந்து தன்னோட மொபைல் ஃபோன் மூலம் வெள்ளை கலரில் ஒரு பவுடரை வச்சு ஏடிஎம் கார்டு 500 ரூபாய் நோட்டெல்லாம் வச்சு அதை அப்படி கோடு போட்டு ஒரு ட்ரக்கை வந்து அது நுகரும்போது என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி வச்சு பண்ணுறாரு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் வச்சுட்டு வீடியோ போடுறாரு. என் குழந்தைக்கு வைத்திருந்த மாத்திரை, அந்த மாத்திரையை தான் க்ரஷ் பண்ணி பொடியாக்குனேன், அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி போதைப் பொருள் இல்லை அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போடுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறது, போதைப் பொருளாக இல்லாமல் இருந்தால் ஓகே, மாத்திரை உடச்சி கூட கொடுத்துருக்கலாம். அது அந்த மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் அதை அமைச்சராக இருக்கிறவங்க வந்து போதைப் பொருள் இருக்க பண்ணக்கூடாது ரூல் இருக்கா? ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன், கேட்டுங்க. போதைப் பொருளையும் மதுவையும் அரசியலில் ஊழலையும் ஒழிக்கிறேன்னு எவனாவது சொன்னான்னா பச்சை அயோக்கியம் போய் பேசுகிறான்னு அர்த்தம். இம்பாசிபிள்ங்கிறீங்க. நடக்காது. கஷ்டப்பட்டு செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிறாங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக கஷ்டப்பட்டேன். டெண்டர் கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும், வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி லஞ்சம் வாங்குவேன். அப்படி 1 கோடி ரூபா விட்டேன்னா 5 கோடி ரூபா சம்பாதிப்பேங்கிற காரணத்துக்காக தான் நான் அரசியலுக்கே வர்றேன். ஊழலை ஒழிப்பேன்னா என்ன அர்த்தம்? நீ ஊழலை ஒழிச்சிருவியா? என்னதுக்கு போய் பேசுகிற? அதே தான் போதைப் பொருள் நம்ம ஊரில் அழிக்கவே முடியாது. இப்போ எங்கள் ஊர் சேலத்தில் வந்து தாதம்பட்டிங்கிற ஊரெலாம் இருக்குது. இப்போ அங்கே வந்து இந்த மரவள்ளி கிழங்கு, குச்சவள்ளி கிழங்க, இந்த இவ்வளோ உயரத்தில் இருக்கும் அந்த செடி, அந்த மரவள்ளி கிழங்கு அது போடுவாங்க. அதுக்கு அடியில் பூராமல் செடிக்கு மேலே மரவள்ளி கிழங்கு இருக்கும். தடுக்க முடியாது. கல்லுண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதியிருக்காருங்க. தடுக்க முடியாதுன்னா அவங்க கட்சியினுடைய அமைச்சரே வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாரு. அன்புமணி இருக்காரு. அவர் என்ன சொன்னார்? ஒரு சீசன்ல தான் முதலமைச்சராக வருவோன்னு நினைச்ச போது என்ன சொன்னார்? நான் முதலமைச்சர் ஆனால் என்னுடைய முதல் கையெழுத்து மதுவை ரத்து செய்வது தான், மது விலக்கை தீவிரமாக கொண்டு வருவது தான் அப்படின்னாரு. ஒரு வாரம் கழித்து அவங்க வந்து மகாபலிபுரத்தில் கூட்டம் போடுறாங்க. அத்தனை உறுப்பினர்களும் தண்ணி அடிச்சுட்டு பஸ் மேலே கல் எடுத்து அடித்து, ட்ரெயின் மேலே எல்லாம் கல் எடுத்து அடித்தாங்க. நான் இப்போ கேட்டேன், மது குடிக்கிறவன் கட்சியில் இருக்கக்கூடாது, அந்த கட்சியை விட்டு விலக்குவியா நீ? எந்த ஒரு கட்சியாவது இன்றைக்கி ஒன்று போட்டிருக்குது அந்த தீர்மானம்? எவன் போட்டிருக்கான்? மது குடிக்கிறவன் கட்சியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி கட்சியில் இருக்கவனை நீக்கம் பார்க்கலாம். நிஜமாக உனக்கு மது ஒழிக்கிறதா இருந்தது. அடுத்த கேள்வி உங்களை பார்த்தே கேட்குறேன். தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கெங்கே மதுவை எதிர்த்து கூட்டம் இதுக்கு போராட்டம் நடக்குது? இந்தியாவில் ஆந்திராவில் இருக்கா, கேரளாவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, பாண்டிச்சேரியில் இருக்கா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா, டெல்லியில் இருக்கா, பெங்காலில் இருக்கா, குஜராத் ஒன்று தாங்க மது விலக்கு இருக்கிற ஊருக்கு. குஜராத்துக்கு நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா, ஜீவன் எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா
குஜராத் மாநிலம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுங்களா? ரயில்வே ஸ்டேஷன்லேயே பீரும் விஸ்கியும் விற்றாங்கன்னா குஜராத் வந்துருச்சுன்னு அர்த்தம். மதுவிலக்கு தீவிரமாக இருக்கு. ஓகே. நான் அங்கே 2 வருஷம் பொறுப்புக்கு அங்கே இருந்தேன். ஹோட்டலில் தண்ணி பறக்குது. இந்தியாவிலேயே விலை மலிவாக மதுபானம் கிடைக்கக்கூடிய ஒரே மாநிலம், மதுவிலக்கு தீவிரமாக கடைபிடிக்கப்படும் குஜராத். அரசு விற்கலைன்னா மற்றவங்க ஈஸியாக விற்க ஆரம்பிச்சிருவாங்க. நான்லாம் பெருசாக குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க. குடிக்கிறது எப்போ நிறுத்தணும் தெரியுங்களா? மதுவிலக்கு கொண்டு வரி போட்டான், கட்டுப்படி ஆகல. கல்யாணி பேர் 13 ரூபா ஒரு பாட்டிலு, 130 ரூபாய் போச்சு, கட்டுப்படி ஆகல. குடிக்கிறது விட்டுட்டேன். அதோ மது விற்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு குடி விட்ட ஆள் நான். அப்போ இது எல்லா கட்சியிலையும் இருக்கும், இதெல்லாம் பெருசு ஒன்றும் பண்ண முடியாது. சேலஞ்சு பண்ணுறேன். பட் இது வந்து ஒரு எக்ஸ்போசிங்காக பேசுறாங்கல்ல. பாருங்க, தாவேக்கா வந்து காலையில ரன் போறாங்க, அவங்க கட்சி அமைச்சரே இந்த மாதிரியான போதைப் பொருள் பயன்படுத்துறாரு, அப்போ முகமூடி போட்டுக்கிறீங்கன்னு சிலர் அரசியலா பேசுறாங்க. பேசி பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாம கை குழந்தை வயசு தான் சொல்றாரு, 6 மாசம் ஆயிருக்கும்னா 6 மாச குழந்தைக்கு மாத்திரை கொடுப்பாங்களா? அதுக்கு நீங்க உங்க வாத பிரதிவாதம் எல்லாமே ரைட்டு தான், அவ்வளவுதான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. அவர் அவட இப்போ ஓப்பனா என்னத்துக்கு அதை மாத்திரை உடைக்கிறது, என்னத்துக்கு வீடியோ எடுக்கிறார், தக் லைஃப் மொமெண்ட்னு மேலே போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் தேவை இருக்கட்டும். அதனால் என்ன, அவருக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் மந்திரியாக இருக்கார். அதுலேருந்து என்ன புரியுது? போதை பழக்கம் இருந்தால் தாவேக்காவில் மந்திரி பதவி கிடைக்குங்கிற ஒரு இது தெரியுது இல்லை. அதனால் உங்களுக்கு தாவேக்காவில் மந்திரி பதவி வேண்டும் என்றால் போதைப் பொருளுக்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. இல்லை, அவர் சொல்றதுல உண்மைத்தன்மை இருக்கான்னு ஆராயிறாங்களா? ஏன்னா இப்போ நீங்க ஒரு டாக்டரா சொல்லலாம், 6 மாச குழந்தைக்கு மாத்திரை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்களா? 6 மாச குழந்தைய மாத்திரை கொடுக்குற அளவுக்கு உடல்நிலை சரியில்லாத குழந்தைய ஸ்டேடியம்க்கு எடுத்துட்டு போகலாமா? அந்த மாதிரியான இதில் இருக்கு, கொடுக்குறாங்க மாத்திரை உள்ளதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். குழந்தைக்கு மாத்திரை கூட கொடுத்துருக்கலாம். ஓகே. நான் எனக்கு விஜய் பிடிக்காதுன்னா நான் ஆமாம் அவர் போதை பொருள் பழகினார். எனக்கு விஜய் பிடிக்கும்னாக்கா இல்லை. ஒரு நடுநிலையிலேருந்து பார்க்கும்போது அவர் சொன்னது சரியாக கூட இருக்கும். அதுக்கு என்ன படம்? ஓகே சார். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசருக்கு வந்து அரசு பதவி கொடுக்குறாங்க, டெல்லி பிரதிநிதியாக வந்து அவர் இனிமேல் செயல்படுவார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய பர்சனல் பிஏ இவர் தான் அப்படின்னு அறியப்பட்ட ஜெகதீஷ்க்கு வந்து அவருக்கும் அரசு பதவி கொடுக்கப்படுது, முதலமைச்சரனுடைய செக்ரட்டரி, செயலாளர் அப்படின்னு. ஸோ இப்படி விஜய் அவர்கள் தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து அரசு பதவி கொடுக்கறது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அரசு பதவி என்ன சொன்னார்? ஊழலை ஒழிப்பேன்னாரு. இவன் இப்படி பதவியில் இல்லாமல் வாங்கினாக்கா அது ஊழல், பதவியில் இருந்து வாங்கினாக்கா அது கடமையை செய்கிறான்னு. அதாவது நம்ம அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்காக வந்தார். அதான் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாங்க. சிவகுமாருடைய மகன்கள் கார்த்திக், சூர்யா 2 பேரும் ஏறத்தாழ 20,000 என்ஜினியர்களை உருவாக்கியிருக்காங்க. என்ன அவங்க என்ன மந்திரியாவாக இருக்காங்க? சேவை செய்யணும்னு நினச்சாங்க, ஒரு தொண்டு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணாங்க. நானே அவங்கக்கிட்ட லாபம் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய மாணவன் ஒருத்தனுக்கு வந்து இப்போ ஃபீஸ் கட்ட முடியலை, அகரம் மூலமாக நீங்கள் வந்து சொன்னேன், சார் இது உங்களுக்கு சிவகுமார் வீட்டை தெரியும்னு சொல்கிறாங்களே. ஃபோன் அடித்தேன், அவர் சிவகுமாரே எடுத்தார். ஓகே, என்னையான்னாரு, இந்த மாதிரி ஒரு இது தகுதியான மாணவன் தானா அப்படின்னாரு. நான் சர்டிஃபை பண்ணுறேன், உன்னை நம்பி கொடுக்குறேன். 10வது நிமிஷம் செக்கு 10,000 ரூபா வந்து. சேவை செய்யணும்னு நினச்சா செய்யலாங்க. எனக்கு மந்திரி பதவி கொடு, தனி விமானம் கொடு, தனி வீடு கொடு, அப்புறம் இன்னும் சில விஷயமெல்லாம் கொடு, அப்புறம் தான் நான் வேலை செய்வேன்னு சொன்னால் நீ யோகியனா? இல்லை, இப்போ அகரமுக்கு இல்லாத பவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்குல்ல. அப்போ முதலமைச்சருங்கிற உச்சபட்ச அதிகாரத்தில் என்ன நீங்கள் உட்கார வச்சுட்டா என்ன செஞ்சாரு? 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்கினாருங்க. ஒரு பொண்ணு தத்து போச்சு நீட் தேர்வில், அங்கே போய் இடம் விசாரிச்சு ஜம்முன்னு வந்துட்டார். ₹1 செலவு வச்சுக்கன்னு கொடுக்கல. இன்றைக்கி ஒரு விஜய் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரா, ஏதாவது ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காரா, ஏதாவது ஒரு சேவை இது பண்ணியிருக்காரா? சொல்லுங்க பாருங்க. 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு. இந்த காசு யாருக்கிட்ட போச்சு? என்ன ஆச்சு? சேவை செய்யணுன்ற நீ பண்ணியிருக்கலாமே. 150 கோடியில் ஒரு கிராமத்துக்கு மிச்சாரம் கொடுத்து என்ன செஞ்ச நீ? நான் தான் சொல்கிறேனே, இந்த பதவிக்கு எப்படி வந்தோன்னு அவருக்கு தெரியாது. அமித்ஷா வந்து திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும்னு முடிவெடுத்தார். ரஜினிகாந்தை மிரட்டி பார்த்தாங்க, நடக்கலை. சில நடிகர்களை பிடிச்சாங்க, நடக்கலை. இவர் 150 கோடி ரூபா கட்டிவிட்டு அப்புறம் ஒரு ஃபாரின் கார் ஒன்று வாங்கி 2 விஷயத்தில் மாட்டிக்கிட்டார்.
என்ன சொல்கிறேன்னாங்க. ஓகேன்னாரு. அவருக்கே தெரியாது நான் சீஃப் மினிஸ்டர் ஆனது. அதனால தான் வந்து அங்கே உட்காந்துட்டு டான்ஸர்லாம் ஆனதுக்கு காரணம் தான். பதவி பற்றி தெரியல. உட்காந்துட்டு முடிக்கிறாரு. என்ன பண்ணுறது தெரியல. இப்படி தேடுறாரு, அப்படி தேடுறாரு. அதான் சொன்னாங்க, என்னத்துக்கு இப்படி வச்சு தேடினாரு, ஸ்டாண்டை ஏன் தேடுறாரு, என்னை இப்படி மாட்டி விட்டு போயிட்டாங்களே, ஸ்டாலின் எங்கே போனேன், என்னை வந்து காப்பாற்றுன்னு தேடுறாருக்காங்க. எவ்வளோ கேலிக்கு கிண்டலுக்கு இன்றைக்கி அவர் தான் காமெடி பீஸாக இருக்கார். தமிழ்நாட்டு அரசியலில் காமெடி பீஸாக இருக்கார். நன்றி சார்.